வாயா அப்படி நம்ம கூட உட்காந்து கதை ரொம்ப பேர் கதை சொல்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. கதை கேட்போம். 100வது படம் வேறு பண்ணணும். இப்போ விஷால் படம் போயிட்டுருக்கு. வந்து கதையெல்லாம் வந்து உட்காந்து பேசலாம். ஐயா நமக்கும் வயசாகுது இல்லை, இதெல்லாம் லைட்டாக தான் பேசுவார். நமக்கும் வயசாகுது இல்லை, அதனால் கொஞ்சம் பசங்கள்லாம் வச்சுட்டு கதை பேசுவோமே. சரி சார் பேசுவோம். இப்போ உனக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுத்துருவோம். ஐயா நான் ஐயோ என்ன சார் அதெல்லாம் இல்லை சார். கேள்விப்பட்டீங்களா சார்? என்ன அப்படின்னு. சௌத்ரி சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகலான்னா ஒரு மாதிரி ஷாக் ஆச்சு. என்னப்பா சொல்கிற? இல்லை சார் நான் யாரோ சொன்னாங்க, எனக்கு திடீர்னு சொல்லக்கூடாதுல்ல, நீங்கள் யார்ட்டையாவது கேட்டு செக் பண்ணிக்கங்களேன். எனக்கு டக்குனு விக்ரமன் சார் எனக்கு நல்ல நண்பர். உடனே அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார் நமக்கு கேட்கும்போதே பெருசாக ஆக்சிடென்ட்னு சொல்கிறதுக்கே சங்கடமாக இருந்துச்சு. சார் வணக்கம். என்ன சார் சௌத்ரி சாருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி சொல்கிறாங்களே, உண்மையா சார்? சின்ன ஆக்சிடென்ட் இல்லைங்க, பெரிய ஆக்சிடென்ட்ங்க, இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆள ஆரம்பிச்சேன். டெய்லி ஒவ்வொரு ஆக்சிடென்ட் நடக்குதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு செய்தியாக இருக்குது. அதுவே நமக்கு வேண்டிய ஆளுக்கோ நம்ம குடும்பத்துலையும் நடக்கும்போது நமக்கு அது ஒரு தாங்க முடியாத வலியாகிடுது. என்னுடைய குருநாதருக்கு நான் என் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு நடமாடும் தெய்வம் தான் அவர். ஏன்னா நான் ஒரு காலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ரொம்ப லாஸாக இருந்த காலத்தில் அவர் எனக்கு கை கொடுத்தாரு. கண்ணாத்தாள் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணார். படம் எடுத்தேன். அப்புறம் அந்த படம் நல்ல வெற்றிகரமாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு இன்னொரு படம் பண்ணிக்கிறியா, ஒரு கிஃப்டாக தரையா, படம் பாஸ் ஆயிடுச்சு, திருநெல்வேலி பண்ணிக்கையா. அந்த படம் தான் திருநெல்வேலின்னு ஒரு படம் பண்ணேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் உங்கள் ஞாபகத்தமான. இதுக்கியா சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாஃப்ட்டை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ கூட நான் காட்டுறேன் பாருங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஆர்பி சௌத்ரி அவர்களின் மறைவு பற்றி பேச. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ ஆர்பி சௌத்ரி அவர்கள், நீங்களும் அவரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் சார்? 98 ஃபஸ்ட்டு சந்திச்சது. சாரி 90 அப்போ புது வசந்தம்னு ஒரு படம் சௌத்ரி சார் ஃபஸ்ட்டு, அதான் அவருடைய ஃபஸ்ட் படம் ப்ரொடக்ஷனில். விக்ரமன் சார் தான் டைரக்டரு. அந்த படம் தான் நான் முதல்ல அவர்கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறம் 90 என்னாச்சு, 36 இயர்ஸ் ஆச்சு. அதில் வந்து கண்டினியூவாக பழக்கம். ரொம்ப ஒரு நேர்மையான மனிதர், ரொம்ப பண்பானவர், அமைதியானவர், ரொம்ப அதிர்ந்து கூட பேச மாட்டார். எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருந்தாலும் அதை ஒரு பிரம்மாண்டப்படுத்த மாட்டார். அது மாதிரி எவ்வளோ பெரிய சோகமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் அதுக்காகவும் ரொம்ப கலங்க மாட்டார். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். இப்போ ஹையஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், இப்போ புது வசந்தம் சூப்பர் ஹிட்டு சார் அப்படின்னு நம்ம போய் சொன்னோன்னா இது அவருடைய மேனரிசம். அப்படியா? அவ்வளோதான் இருக்கும் ரியாக்ஷன். அதுக்கு அடுத்த படம் பெரும்புள்ளின்னு ஒரு படம், அதே விக்ரமன் சார் டைரக்ட் பண்ணார். படம் ஃப்ளாப். நாங்கள் தான் வாங்கியிருக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டராக நான் போயிருந்தேன். அப்போ சார் பெரும்புள்ளி படம் அட்ரு ஃப்ளாப் சார். அவ்வளோதான் இருக்கும். எக்ஸாக்ரேட்டும் ஆக மாட்டார். அது மாதிரி சூரியவம்சம் சூப்பர் ஹிட்டுனாலும் அது அப்படியா ரொம்ப சூப்பர் ஹிட்டா அப்படியா அப்படிலாம் பெருசாக கேட்கும். அப்படியா அப்படிம்பார். அப்படி ஒரு எதையுமே கண்டு மிரளாத அலட்டிக்காத ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். நிறைய டைரக்டரு விக்ரமன் சார், எழில் சார், பாலசேகரன் சார், அந்த மாதிரி நிறைய டைரக்டர். அந்த அபிராமின்னு ஒரு பாஷான்னு ஒரு டைரக்டர், இப்படி டிஷ்யூம் படத்தில் ஒரு டைரக்டரு, அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸை அறிமுகப்படுத்தி வச்சு வாழ்க்கையில் உதவி பண்ணவர். அவரால் ஒரு மனுஷன் பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோன்னு இல்லாமல் இடைப்பட்ட காலத்தில் எதையோ ஒரு பெரிய சாதனை பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அந்த சாதனையை அவர் பண்ணி முடித்தவர். அவரால் பல ஆயிரம் குடும்பங்கள் இன்றைக்கும் வாழ்ந்துச்சு. ஓகே சார். ஸோ அவருடைய மறைவை பற்றி நீங்கள் கேட்கும்போது உங்களோட மன ஓட்டம் என்னவா இருந்தது? ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னால் நம்புவாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. எங்கள் பாரம்பரிய தெய்வமான போத்தி சுப்பையான்னு ஒரு சாமியை நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஆர்பி சௌத்ரியை போய் பாரு அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் ஏற்படுது. ஓகே.
எப்படி வருது, எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு அவரை பார்த்து ரொம்ப கேப் ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு ஒரு ஆளை போய் பார்க்கறது இல்லை. சரி, அவர் நமக்கு உதவி பண்ணார், நல்ல மனிதர், அவரை நினைக்காத நாள் இல்லை, அது வேறு. போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பார்க்கல. இடையில ஆர்பி சௌத்ரியை போய் பாரு அப்படின்னு அதில் எனக்கு ஒரு சவுண்டு மாதிரி ஒரு கேட்குது. சரி, நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சௌத்ரி சார் ஆஃபீஸில் ரமான்னு ஒரு லேடி வேலை செய்கிறாங்க, ஒரு ரொம்ப வருஷமாக சீனியர். அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ரமா சார் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார், ஒன்று ஹாப்பி, பரவாயில்ல, நமக்கு வந்து கனவோ நமக்கு வந்து அந்த ஒரு இதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே, அவரெல்லாம் பார்க்க வரணுமே அப்படின்னு நினச்சேன். வாங்க சார், நீங்கள் திங்கக்கிழமை 11 மணிக்கு வாங்க சார் அப்படின்னு. நான் அதேமாதிரி 11 மணிக்கு போயிட்டேன். பிருந்தா சாரதின்னு ஒரு வசனகர்த்தா கவிஞர், அவர் ஒரு கதை சொல்லிவிட்டு அப்போ தான் வெளியே வராரு சார்ட்ட. நான் அவர் வாசலில் மீட் பண்ணோம், போய் பாருங்கள் அப்படின்னாரு. நான் உள்ளே போனேன். தனியாக இருந்தது. எனக்கு அவர்கிட்ட ஒரு ப்ளஸ்ஸிங் வாங்கணும், ஒரு ஷால் போடணும், ஃபோட்டோ எடுக்கணும்னா எனக்கு ஒரு ஈகர். என்ன யார் ரொம்ப நாள் ஆச்சு? இல்லை சார், இது வேலையாக இருந்தேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? நடிச்சிட்ருக்கேன். ஓகே சார், ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன ஷால்லாம் போடுறாரு? இல்லை, சும்மா இருக்கட்டுமே, ஒரு ஷால் போட்டேன், ஒரு தேங்காய் டவல் மாதிரி ஒரு டவல் போட்டேன். அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார், உங்கள் ஞாபகத்தமான. இதுக்கியா, சரி எடுத்துக்கோ. ஒரு ஸ்டாஃப்ட்டை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ கூட நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சரி, நமக்கு அவரை பார்க்கணும்னு வந்த ஒரு அந்த டெலிபதி மாதிரியான விஷயம் வந்து ஓகே, நமக்கு ஏதோ ஒரு பார்க்கறது தான் சொல்லி கொடுத்துட்டு நான் அதை ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ராஜஸ்தான் போகிறேன், ஏதோ ஒரு வேலையாக போகிறேன், கல்யாணம் ஃபங்க்ஷன் ஏதோ இருக்குது, நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னாரு. சரி சார், வாங்க, என்ன ஃப்ரீயாக தானே இருக்கேன், ஆக்ட் பண்ணுற நேரங்களில் மற்ற நேரங்களில் ஃப்ரீ தானே? ஆமாம், ஃப்ரீ தான் சார்னு. வாயா, அப்படி நம்ம கூட உட்காந்து கதை ரொம்ப பேர் கதை சொல்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க, கதை கேட்போம். 100வது படம் வேறு பண்ணணும், இப்போ விஷால் படம் போயிட்டுருக்கு, வந்து கதையெல்லாம் வந்து உட்காந்து பேசலாம். ஐயா, நமக்கும் வயசாகுதில்ல, இதெல்லாம் லைட்டாக தான் பேசுவார். நமக்கும் வயசாகுதில்ல, அதனால் கொஞ்சம் பசங்கள்லாம் வச்சுட்டு கதை பேசுவோமே. சரி சார், பேசுவோம். அதுக்கு உனக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுத்துருவோம். ஐயா, நான் ஐயோ என்ன சார், அதெல்லாம் இல்லை, நான் உங்களுக்காக நன்றி கடன் பட்டிருக்கேன், அதெல்லாம் சந்தோஷம் சார், ரொம்ப கூப்பிட்டதே பெரிய விஷயம் சார். பேசிட்டு இப்படி நான் ராஜஸ்தான் வந்தோம், நீங்கள் ஜூனில் வந்து என்ன பாரு அப்படின்னு சொன்னார். சரி சார் நான் சார். ஆனால் திடீர்னு நான் சாலிகிராமத்தில் ஒரு பார்க்கில் வாக்கிங் போயிட்டுருந்தேன். அப்போ யாரோ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னோடய உதவியாளர் காமராஜ்னு ஒரு அசிஸ்டண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார், கேள்விப்பட்டீங்களா சார்? என்ன அப்படின்னு. சௌத்ரி சாருக்கு ஆக்சிடெண்ட் ஆகவேனா? எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆச்சு. என்னப்பா சொல்கிற? இல்லை சார், நான் யாரோ சொன்னாங்க, எனக்கு திடீர்னு சொல்லக்கூடாதுல்ல, நீங்கள் யார்ட்டையாவது கேட்டு செக் பண்ணிக்கங்களேன் என்னல. எனக்கு டக்குன்னு விக்ரமன் சார் எனக்கு நல்ல நண்பர், உடனே அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஓகே, சரி, நமக்கு கேட்கும்போதே பெருசாக ஆக்சிடென்ட்னு சொல்கிறதுக்கு சங்கடமாக இருந்துச்சு. சார் வணக்கம், என்ன சார் சௌத்ரி சாருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி சொல்கிறாங்களே, உண்மையா சார் அப்படின்னு கேட்குறேன். சின்ன ஆக்சிடென்ட் இல்லைங்க, பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க, இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் லைட்டாக ஆட ஆரம்பித்தார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் அந்த உலகத்தில் எல்லோரும் ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். கண்ணதாசன் சொன்னது மாதிரி, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் வாழ்பவருக்கு இடமேதுன்னு சொன்னார். அது மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் டெய்லி ஒவ்வொரு ஆக்சிடெண்ட்டு நடக்குதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு செய்தியாக இருக்குது. அதுவே நமக்கு வேண்டிய ஆளுக்கோ நம்ம குடும்பத்துலேயும் நடக்கும்போது நமக்கு அது ஒரு தாங்க முடியாத வலியாகிடுது. சௌத்ரி சாருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு அவருடைய பையன் சுரேஷ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஓகே, சௌத்ரி சாருக்கு 4 பசங்க, சுரேஷ், ரமேஷ், ஜீவன், ஜீவா, 4 பேர். இப்போ நான் சுரேஷ்ட பேசினேன். என்ன ஆச்சு, எப்படி நடந்துச்சுன்னா, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணிக்கு ஏதோ காரில் வந்துட்டு இருந்துருக்கிறாரு. ஒரு மாடு கிராஸ் ஆயிடுச்சு, சடனாக கிராஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணு தெரியல, அப்படி வண்டி லெஃப்டில் அப்படி அடித்தாங்க, பாலில் போய் அடிச்சிச்சு கார். இவர் எப்போதுமே பெல்ட் போட மாட்டார், அது அவருடைய ஹேபிட்டு. சார் பெல்ட் போடுங்கண்ணா. ஐயோ, நீ ஒழுங்காக வண்டி ஓட்டியா, என்ன பெல்ட்லாம், அது விதி போகணுன்னா போக தான் செய்யும், பெல்ட்டு போட்டால் கூட போகாதா,
போட்டோம் அப்படின்பார். அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக எடுப்பார் வாழ்க்கையை. ஓகே. அவர் வாழ்க்கையில் எதையுமே ரொம்ப சீரியஸாக கொண்டு போக மாட்டார்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அவர் ரொம்ப பயப்படவும் மாட்டார். பார்க்கலாம், போட்டோம் அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த பெல்ட்டு போடாது கூட அவர் வாழ்க்கையில் ஒரு மைனஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய விபத்தை சந்திக்க வேண்டியதாகிடுச்சு. நான் சிவாஜி சாரோட மிகப்பெரிய ஃபேன். சிவாஜி சார் தான். சிவாஜி கணேசன் ரசிகராக இருப்பதனாலே நானும் ஒரு நடிகனாக இருக்கேன்னு சொல்லுவேன். சிவாஜி ரசிகராக மட்டும் நான் இல்லாமல் இருந்தோம்னா நான் நடிகனாக ஆகிருக்க மாட்டேன். ஓகே. அதனால் எனக்கு சிவாஜி சாரை பிடிக்கும். சிவாஜி சாரோடைய டெத்துக்கு கூட நான் அங்கே தான் இருந்தேன். பட் இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி கலந்துக்கணும், அந்த இடுகாட்டு வரைக்கும்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் அது எனக்கு நடக்கலை. அது ஒரு மாதிரி நிறைய க்ரௌடாக இருந்தது. இளையராஜா, ரஜினி, கமல்னு வேறு மாதிரி எல்லாம் ஃபுல் பண்ணதுனால நம்ம அந்த இடத்துல நெருங்க முடியலை. இங்கே சுரேஷ் இவங்கெல்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கனால நான் யூஸ்வலாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம மாலை வச்சுட்டு வந்துடுவோம். பட் எனக்கு அந்த இடத்த அவங்கள ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. முதல் நாளும் போயிட்டு 2ஆம் நாளும் போயிட்டு அந்த இடுகாட்டு வரை போய் அந்த இறுதி சடங்குகள் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு வந்தேன். அது என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி. என்னுடைய குருநாதருக்கு நான் என் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு நடமாடும் தெய்வம் தான் அவர். ஏன்னா நான் ஒரு காலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ரொம்ப லாஸாக இருந்த காலத்தில் அவர் எனக்கு கை கொடுத்தாரு. கண்ணாத்தாள் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணார். படம் எடுத்தேன். அப்புறம் அந்த படம் நல்ல வெற்றிகரமாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு இன்னொரு படம் பண்ணிக்கிறியா, ஒரு கிஃப்டாக தரையா, படம் பாஸ் ஆயிடுச்சு, திருநெல்வேலி பண்ணிக்கையா. அந்த படம் தான் திருநெல்வேலின்னு ஒரு படம் பண்ணேன். பிரபு சார், இளையராஜா மியூசிக். இளையராஜா மியூசிக் பண்ண சூப்பர் குட்டில் ஒரே படம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இளையராஜா பண்ணலை. அந்த மாதிரி அவங்க ஒரு செட்டப் வச்சுருப்பார், சிம்பிளாக பண்ணிக்குவார். ரொம்ப அதுக்காக ரிஸ்க் எடுக்க மாட்டார். அது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு குருவானவர் எங்களை விட்டு போயிட்டாங்கிறது எங்களுடைய மிக ஒரு வருத்தமான செய்தி. அவருடைய ஆசீர்வாதம் என்றைக்கு எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவரை பிரிஞ்சு வாடுற அவருடைய சுரேஷ், ரமேஷ், ஜீவன், ஜீவா அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கும் அவங்க அப்பா நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பார், வழிகாட்டுவார் அப்படின்னு நம்புகிறேன். பெரிய ரோல் மாடல் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் கண்டிப்பாக சார் அந்த ஃபேமிலிக்கே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சிடென்ட்னால இவர் மறைஞ்சிட்டாரு. அந்த ஓட்டுநரோட நிலை என்ன சார்? அவர் பெல்ட் போட்டிருந்தார். பட்டு கை கால் அவருக்கும் பயங்கரமான ஐடி, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. பட்டு அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ ஒரு அடியில் டக்குன்னு உயிர் போயிடுச்சு. அது கூட ஒரு வகைக்கு நல்லது. படுத்து அவஸ்தைப்படுத்து போல்ட்டு போட்டு அது போட்டு இது போட்டு மனுஷ உடம்பை சித்திரவதைப்படுத்தாமல் அவர் ரொம்ப சித்திரவதை அனுப்பிச்சுட்டு தான் இருப்பார். அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது நிச்சயமான ஒரு பெயினான ஒரு இதாக தான் இருக்கும். சவுத்ரி சார் ஒரு வகையில் கொஞ்சம் வலியான அந்த டைமிங்கை தவிர அவர் கிட்டத்தட்ட அந்த மாடு ஆக்சிடென்ட் ஆனதும் கார் போய் அடித்து ஒரு அட்டாக் மாதிரி வந்துடுச்சு. அது சக்குன்னு உயிர் போயிடுச்சு. ஒரு வகையில் சாப்பிட்டா போயிடுச்சு. பட் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னொரு 15 வருடம் இருந்திருப்பார். அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பார். வாக்கிங், நல்ல ஃபுட்டு கண்ட்ரோலு, எந்த பேடு ஹேபிட்டும் கிடையாது. எண்ணி கூட சாப்பிட மாட்டார். பியூர் வெஜ்ஜு, வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வாக்கிங், எக்ஸசைஸு, நல்ல யோகா, மெடிடேஷன், இப்படியே வாழ்க்கையில் இருந்து வாழ்ந்தவர். இந்த அரும்பல் ஜூஸு, கருவேப்பில் ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுக்குவார். நல்ல ஹெல்த் கான்சியஸ் உள்ள ஒரு குரு. ஓகே. ஸோ நீங்கள் போயிருந்தீங்க அங்கே. ஸோ ஜித்தன், ரமேஷ் அண்ட் ஜீவாவை பார்த்தீங்களா? அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? சுரேஷ் கொஞ்சம் அப்பா மாதிரி, எல்டர் சன். அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருக்கிறாரு. சவுத்ரி சாருக்கும் எவ்வளோ பெரிய லாஸ்னா கூட அப்படியே இருப்பார். அப்படி தான் சொல்லுவார். இந்த மாதிரி சுரேஷ் கொஞ்சம் கண்ட்ரோலாக தவிர ஜீவாவில் கண்ட்ரோலாக இருக்க முடியல. சதா அழுதுகிட்டே இருந்தார். நாங்கள் ஆறுதல் சொன்னோம். பட் எவ்வளோ நேரம் சொன்னால் கூட அவருடைய பியூரான அப்பாவோட அன்பு அவருக்கு நிறையா செல்வம் கொடுத்துருக்காரு, நிறையா அவருக்காக கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் அப்பாவை அவ்வளோ ஈஸியாக அவரால் மறக்க முடியல, அழுதுகிட்டே இருந்தார். ஓகே. ஜித்தன், ரமேஷ் அவரும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தார். ஓகே. அதே மாதிரி ஆர்பி சௌத்ரி சார், அவருக்கு இருக்கிற மூவி நாலேஜ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் 99 ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பாதிக்கும் மேலே ஹிட்டு தான்.
ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் கதை கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டார், படம் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஓகே. நீங்கள் சொல்கிற கதாநாயகி இப்படி ஒரு மலையிலேருந்து ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா இது விஷுவலாக ஒரு எல்லோ காஸ்டியூம் சாரீ கட்டியிருக்க அந்த பொண்ணு அப்படி ஒரு சாங்ஸு ஒரு அந்த என்ன சாங்கோ அந்த சாங்குக்கே போய் அந்த கதையில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படிங்கையில் அவர் அந்த படம் பார்க்குறவர் கதை சொல்லி முடித்ததும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கியா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதை பார்த்துக்கோ பாரு. படம் பார்த்துட்டு சொல்லுவாங்கல்ல, இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருக்கு, இன்டர்வல் அப்புறம் கொஞ்சம் போர் அடிக்குவாங்களா, அது மாதிரி ஒரு கதையே விஷுவலாக பார்க்குற ஒரு ஞானம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ பெரிய வெற்றி அவரால் பெற முடிந்தது. நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ளவரும் கூட, நல்லா சிரிப்பார், நல்லா ரசிப்பார். அது அவர்கிட்ட பேசுகிறதே காமெடியாக தான் பேசுவார். எனக்குலாம் ஒரு வாட்டி லாஸ் ஆயிடுச்சு, கண்ணா ஒரு அருவாவல்னு ஒரு படம் எடுத்து அப்படி பார்த்தாரு. அப்போ அவர் சொன்னார் ஃபஸ்ட்டு படம் எடுக்க வேண்டான்னு சொன்னார். நான் கேட்கல, ப்ரொடக்ஷன் பண்ணி டைரக்ட் பண்ணி வந்தேன், எல்லாம் தோத்துட்டு வர வந்து பார்க்க வந்தேன். அது காமெடி ரொம்ப கூலாக பண்ணுவார். போயிடுச்சா, அதுதான் சினிமா, போயிடும் அப்படிதான் சொல்லுவார். அது மாதிரியாக செட்டில் காமெடி பண்ணுவார், சைலண்ட் காமெடி பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் உள்ள ஆள், கதை ஞானம் உள்ள ஆள். அந்த ஒரு படத்தை பார்த்தா இது ஓடும் அப்படின்னு அவருக்கும் ஒரு ஞானம் உண்டு. ஏதாவது ரீமேக் பண்ணனா கூட அந்த கதையை கொண்டு போய் ஆந்திராவில் எடுத்தால் நல்லா ஓடும்னு நினைப்பார். அதே மாதிரி ஆனந்தம் படத்தை சங்கராந்தின்னு எடுத்தார், சூப்பர் ஹிட்டு. இங்கே உள்ள நிறைய படத்தை நாட்டாமே அங்கே பெத்ராயுடுன்னு எடுத்தார், சூப்பர் ஹிட்டு. இங்கே உள்ள சூரியவம்சடோ ஏதோ ஒன்று எடுத்தார், அது பெரிய ஹிட்டு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஞானவான். ஓகே. அண்ட் அவருக்கும் தாவேகா தலைவரான விஜய் அவர்களுக்கும் இருக்கிற பாண்டிங், ஏன்னா அவரோட கெரியரில் ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சதே வந்து புது வசந்தம் படம் மூலமாக தான். ஸோ அந்த பாண்ட் பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? விஜய் சாரோடைய லைஃப்பில் மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது பூவே உனக்காக. அந்த படத்தை தயாரித்தது ஆர்பி சௌத்ரி, அந்த படத்தை டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார். அதனால ஆர்பி சௌத்ரி சாருடைய கம்பெனியை விஜய் சார் மறக்க முடியாது. அப்புறம் நிறைய படம் பண்ணார். அங்கே இன்னொரு 2 ஷாஜகான் பண்ணார், இன்னொரு படம் பண்ணார், துள்ளாத மனமும் துள்ளும் பெரிய ஹிட்டு. 2-3 நாள் லவ் டுடே பாலசேகரம், அது பெரிய ஹிட்டு. கடைசி ஜில்லா வரைக்கும் எல்லாமே திருப்பாச்சி உட்டமை பெரிய ஹிட்டு. விஜய் சார் ஒரு மாபெரும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ண படம் திருப்பாச்சி. அவ்வளோ சாங்ஸ் அது இதுன்னு போட்டு. அதனால் விஜய் சார் அந்த கம்பெனிக்கு நன்றி கடன் பட்டவர். சௌத்ரி சாரும் விஜய் சாரை வந்து சொல்லிட்டு இருந்தாராம், அவருடைய சன்னு எல்லாத்தையும் சொன்னாராம், டேய் எலெக்ஷன் ரிப்போர்ட்டு பாஸ் ஆயிடுச்சு, அவருக்கு வந்து நம்ம ஒரு வாழ்த்து சொல்ல போகணுண்டா அப்படின்லாம் சொன்னாராம். அதுக்குள்ள இப்போ 100வது படம் வந்து விஜய் அவர்களை வச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையை சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நன்றி கடனால அவர் நடிப்பாரா, அவருக்கு ட்ரிபியூட்டா எப்படி? விஜய் சினிமா நடிப்பாரா, சிஎம் ஆவாரா, சினிமா நடிப்பாரா, பல பிரச்சனை இருக்கு. ஒருவேளை என்னுடைய சின்ன நீங்கள் கேட்ட இந்த ஸ்பார்க்கில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் முடியலன்னா என்ன, அவருடைய பையனை வச்சு எடுத்துக்க வேண்டியதானே. ஓகே, சௌத்ரி சார் பேட்டர்னில் ஓகே தானே, பையனை வச்சு விஜய் சார் பையன் நடிக்கிறாருன்னா ஒரு சின்ன கிரேஸ் தானே, அது பண்ணலான்னு என்னோட ஆசை. 100வது படம். ஸோ இப்போ அடுத்ததாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸை யார் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க? அவங்க எல்லாமே சுரேஷ், ஜீவன் எல்லாமே 4 பேரும் ஒன்றா ஷேர் பார்ட்னர்ஸ் தானே. சுரேஷுக்கு தெரியும் ப்ரொடக்ஷனை பற்றி எல்லாம், இவர் நடிகர் ஆகிட்டார் இல்லையா, ஹீரோ ஆகிட்டார் ஜீவா. ரமேஷுக்கும் ப்ரொடக்ஷனை பற்றி தெரியும், அதனால் அவங்க ஒரு டீமாக பண்ணுவாங்க, பண்ணது சான்ஸ் இருக்குது. பட் அவங்க அப்பா அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் அந்த கதை நாலேஜ் இருக்குமா, அவ்வளோ ஒரு கண்ட்ரோலிங் பவர் இருக்குமா, அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குமா, அதெல்லாம் தெரியலை. எப்படியும் ஒரு படம் பண்ணிடுவாங்க, 100வது படம் பண்ணி முடிச்சுடுவாங்க, அப்பாவோட ஆசை அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் கண்டினியூவாக பண்ணுவாங்களாங்கிறது நம்ம கையில் இல்லை. ஓகே. அப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நடுவில் வந்து தயாரிப்பதே நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் மாரிசன் படம் மூலமாக என்ட்ரி, ஏன் நிப்பாட்டினாருங்க, ஏன் வந்தாங்க? காரணம் சூழ்நிலை சரியில்லை, படங்கள் ஓடலை. எந்த படம் எடுத்தாலும் தேட்டரில் நிற்க மாட்டேன் இருந்துச்சு. சினிமாவே கொஞ்ச நாளில் அழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. 100 டே வரைக்கும் இவர் படம் ரன்னிங் பார்த்துட்டு இந்த மாதிரி கல்ச்சர் சில்வர் ஜூப்ளிலாம் ஓடி இருக்கு. சூரியவம்சம் சில்வர் ஜூப்ளி, நாட்டாம சில்வர் ஜூப்ளி, பூவே உனக்காக சில்வர் ஜூப்ளி, புது வசந்தம் சில்வர் ஜூப்ளி, லவ் டுடே சில்வர் ஜூப்ளி, கணக்கே கிடையாது அந்த கம்பெனியை பொறுத்தவரை.
என்னன்னா இப்போ படங்களே பார்க்க வர ஆடியன்ஸ் குறைச்சிட்டாங்க, எல்லாம் செல்ஃபோனில் இறங்கிட்டாங்க, வெப் சீரிஸ் பார்க்குறாங்க, வர்டிக்கல் சீரியஸ்னு ஒன்று வந்துருச்சு, அதை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகமாக இருக்குது. தியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் நாளில் க்ளோஸ் ஆகிடுமோ டவுட்டாக இருக்குது. இன்னும் மால் தேட்டர் மட்டும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நடிகையெல்லாம் செல்லுக்கு தான் படம் எடுக்கணும், செல்லில் தான் எல்லாரையும் பார்க்கணும். அந்த நிலைமை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். அப்புறம் ஜீவா அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க 1990 சின்ன பையனாக இருந்தார். அவர் எப்படி இருந்தாரு, அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அண்ட் ஆர்பி சௌத்ரி அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்ன? அவர் ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு விதமாலாம் கற்றுக் கொடுக்கறதெல்லாம் இல்லை, எல்லார் மேலேயும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். ஒரு அதான் பேசிக்காக சொன்ன இல்லையா, ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப பாசமானவர், பண்பாளர். அதனால் அமைதியாக செட்டில்டாக அழகாக எல்லாத்துலேயுமே அப்படி நிதானமாக தான் பிஹேவ் பண்ணுவார். அதனால் அவரை நம்பலாம், நம்பினார் கைவிடுவதில்லை. இந்த மாதிரி அவரை நம்புறவங்க யாரும் கெட்டு போனதில்லை. அது மாதிரி பிள்ளைங்க மேலேயும் நல்ல பாசமான ஒரு மனிதர், ஒரு நல்ல தந்தை. அது மாதிரி அவங்களுக்கு இனிமேல் ஒரு ஆள் கிடைக்காது. வாழ்நாள் பூரா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான், பெரிய இழப்பு தான். அப்பாங்கிறவர் உடம்பு சரியில்லாமல் ஒரு ஆள் இறந்துட்டா தெரியாது, திடீர்னு நேற்று பார்த்தவர் இன்னைக்கு இல்லை அப்படின்னா அது ஒரு ஷாக்கு தானே. புரியுது. அதே மாதிரி அவருக்கு டெபியூட்டன்ஸ் மேல என்ன ஒரு ஆசை சார்? நிறைய டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் விஜயோட கெரியர் பிரேக் த்ரூக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஜீவாவை லான்ச் பண்ணியிருக்காங்க, ரமேஷை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு டெபியூட்டன்ஸ் மேல என்ன ஒரு பாசம்? இல்லை பாசம் அப்படின்னு இல்லை, அது அவருக்கு அமைஞ்சுது. அப்படி அவருக்கு அந்த வாய்ப்புகள் அமைஞ்சதுனால அதை பண்ணார். புதியவர்கள் வச்சு நிறையா பண்ணார். அது அவருக்கு சக்ஸஸ், அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு, தொடர்ந்து பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. சௌத்ரி சார் அவர்கள் அப்போ இருக்கிற அரசியல் தலைவர், ஏன்னா நிறைய பேர் அவர் மறைவுக்கு பார்க்க வந்தாங்க, அப்போ இருந்த அரசியல் தலைவர் கூட எப்படி இருந்தாங்க? அவருக்கு கலைஞர் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை உண்டு, தமிழ் கலைஞரோட தமிழ் மீது மரியாதை உண்டு. ஸ்டாலின் சார் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை, போய் பார்ப்பார், வாழ்த்தெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா சிஎம்மாக இருந்தாங்க இல்லையா, அப்போ அவருடைய படம் வந்து சூரிய வம்சம் சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு, ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதாவது 100 நாள் ஹவுஸ்ஃபுல் ஆகிற ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. அதை போயிட்டு இருக்கும்போது ஒரு 70வது நாளோ 75வது நாளோ படம் போயிட்டு இருக்கும்போது சிஎம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அந்த படத்தை அவ்வளோ டாக் இருக்குது, நான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். அப்புறம் அந்த அம்மாவுக்காக தேட்டருக்கு வர முடியாததுக்காக ஒரு கேசட் எடுத்து அந்த அம்மாவுக்கு வீட்டிலே தேட்டர் வச்சுருந்தாங்க, அதில் பார்க்கறதுக்கு கொடுத்தாங்க. அந்த அம்மா படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சசிகலா மேடத்திட்டையோ ஜெயா டிவி டேரக்டர்ட்டையோ ஆச்சு கொடுத்துருச்சு கேசட். ஓகே. அம்மா கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அம்மா நமக்கு இதை டெலிகாஸ்ட் பண்ண தான் கொடுத்துன்னு சொல்லி ஜெயா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. படம் ஓடிட்டு இருக்கும்போது அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில். என்ன சார் படம் ஓடிக்கிட்டு இருக்குது, நீங்கள் பாட்டு பண்ணிட்டீங்களா சார், என்ன சார் எல்லாம் ஒரே ஃபோன் மேலே ஃபோனு. இவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிட்டேன், என்னடா எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நான் 1 இயருக்கு வந்து கேசட்டு டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்டதும் ஜெயலலிதா மேடம் சௌத்ரி சாரை வீட்டுக்கு வர சொல்லிச்சு. அவரை சொல்லி சௌத்ரி உட்காந்துருக்கிறாரு, இந்த அம்மா மேலேருந்து வந்தாங்க. வந்து மிஸ்டர் சௌத்ரி, இது ஏதோ நடந்து போச்சு, இதனால் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்கள் ஏதாவது ரீஃபண்ட் பண்ணது மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ லேக்ஸ், சம் க்ரோர்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன், என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து நான் கொடுத்துட்றேன், நோ ப்ராப்ளம், எந்த உங்களுக்கு யூ டோன்ட் வரி, நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு செக் எடுத்து பிளாங்க் செக்காக கிழித்து சௌத்ரிட்ட கொடுத்து, ஃபில் பண்ணிக்கோங்க, நான் சைன் பண்ணுறேன். சௌத்ரி சார் அப்படி பார்த்தாரு, இல்லை மேடம் பரவாயில்ல, நான் அதை சமாளிச்சுக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் கொடுக்க வேண்டாம், தேங்க்ஸ் மேடம் சொல்லிட்டார். அதாவது பேராசையோ பண ஆசையோ படமாட்டார், நமக்கு வர வேண்டியது போதும், அது வேண்டாம். வேறு எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சுன்னு ஃபுல் பண்ணால் கொடுத்துருவாங்க. நான் அது பண்ணலை. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதர். ஓகே சார். ஸோ ஆர்பி சௌத்ரி அவர்களை பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் மனம் திறந்து பேசுனீங்க. நேரத்துக்கு நன்றி. வணக்கம்.